இன்னைக்கு ஏப்ரல் 1 உலக முட்டாள்கள் தினம். நம்ம வல்கர் வாரிஸ் ரொம்ப உகதமான நாள். கடைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய், அண்ணன் மேல செருப்பு வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும், காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிக்க சொல்லு. வா மேடைக்கு. கண்ணாடி பாட்டில உடைத்து எரிஞ்சது யார்? இந்த கைதா கைது செய்யணும். இல்லை என்றால் ஆது வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இதுக்கு மேல விட்டா சரோஜா காலி பண்ணிரும். எடுத்து அடிக்கடா. ஸ்டார்ட். உங்க விளையாட்ட காட்டுறீங்க. ஏய், அடி உங்கம்மா என்ன மேல கலறிய. சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணியுடைய சோடல் அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டுகிறீங்களா? இதே இடத்துல உட்காருவோம். அட்ரா. அராஜகம் நடந்துட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டு விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? நீங்க முக கலந்து நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி வைப்பீங்க. எவ்வளவுதான் இருப்பீங்க? வீடியோ கொடுப்பா. நாங்க ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். பாமுக்கான ட்ரிகரே வசந்த கையில தானே இருந்துச்சு. விளையாட்டுங்க பார்த்துருவோம். தாவேக்காவுடைய கூட்டத்துல பெண்கள் மேல பாட்டில் வீசப்படுது. உடனே ஆதவத்தினா ஸ்டேஜ்ல ஏறி இப்படி திமுக காரங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்களா? ஏறிஞ்சவன் தாவேக்காரன் வேணும்னே திமுக பழி போடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட பாட்டில வீசிட்டு இவரு ஸ்டேஜ்ல ஏறி திமுக திட்டி திமுக பக்கம் திருப்பி விடலான்னு பார்த்தாங்க. ஆனா கடைசியில மாட்டினது பாத்தீங்கன்னா தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தான். இது மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான எச்சத்தனமான ஒரு கட்சியை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த உலகின் மிக மிக கேவலமான கட்சி அப்படின்னா தாவேக்கா தான். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? தயவு செஞ்சு இந்த கண்ணாடி துண்டு அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு தாய்க்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா நான் நினைக்கிறேன். ஏங்க மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். தயவு செஞ்சு சொல்றேன், மரியாதையா சொல்றேன், அன்பா சொல்றேன். A few moments later. சென்னை அயனாவரத்தில் தமிழக வெற்றிக் கழக கட்சி கூட்டத்தில் குடித்துவிட்டு பெண்கள் மீது மது பாட்டிலை வீசிய அதே கட்சியை சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது. நம்ம ஆதவன் அண்ணன் நேத்தே ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்குது. அண்ணே இது ரொம்ப பழைய RSS டெக்னிக்னு. வட இந்தியால தான் இந்த RSS ஆளுங்க வந்து ட்ரெயின் முன்னாடி இஸ்லாமியர்கள் மாதிரி தொப்பி போட்டு நின்றுட்டு கல்ல விட்டு எரிஞ்சிட்டு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில விசாரிச்சு பார்த்தா அது அவங்க ஆளா தான் இருக்கும். இதையானே நீ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க? உண்மையிலே நம்ம திருடலாம் இல்ல நம்மள நம்ம திருட நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கோமா? கண்ணாடி பாட்டில உடைத்து எரிஞ்சது யார்? இந்த கைதா கைது செய்யணும். இல்லை என்றால் ஆது வந்து இங்கே உட்கார்ந்துட்டு கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணியுடைய சோடல் அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டுகிறீங்களா? இதே இடத்துல உட்காருவோம். கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? நீங்க முக கலந்து நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி வைப்பீங்க. எவ்வளவுதான் இருப்பீங்க? உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு. கோல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட தாய். உலக நாயகனே உலக நாயகனே உலக நாயகனே உலக நாயகனே. இந்த கிரிஞ்சனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டுகிறீங்களா? இதே இடத்துல உட்காருவோம். என்னடா பண்ணுவ?
சாவடிக்கும் போ. ஏய், இவ்வளவு உயரமா இருந்தீனா? விட்றா, போயிடு, போயிடு. ஏன் அடிக்க ஒரு அடி தாக்கி விடா டேய். போதும், போதும். போதுமாடா. ஏய், ஏய், போ, போ, கடை போ. மிதிச்சே. ஏய், போ, இல்ல, போ, 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 போ. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டுகிறீங்களா? இதே இடத்துல உட்காருவோம். நீ 50-60 பேரு RSS கேண்டிடேட்டை நிப்பாட்டும் போதே நினைச்சேன்னு கண்டிப்பா அந்த டெக்னிக் எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணுவேன்னு. எங்க இருந்தோ ஒரு பாட்டில் எடுத்து வீசிட்டா இந்த கூட்டத்தை கலைத்து விட முடியுமா? இது ராணுவ படை, தமிழக வெற்றி கழகத்தின் சிங்க பெண்கள். நாங்களாம் ராணுவ படை, அது லேடிஸே ராணுவ படை செஞ்சுக்கியா ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு சிங்க பெண்கள் வந்திருக்கிறீங்க. அவங்க மீது ஒரு சின்ன கல் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகம் சும்மா இருக்காது. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏதோ மேடைக்காக சொல்ற நினைக்காதீங்க. வில்லிவாக்கத்தினுடைய வெற்றி வேட்பாளர் என் அருமை சகோதரர் ஆதவர்ஜுனா நின்று கொண்டிருக்கிறார். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குற. அவரை வைத்துக் கொண்டு மேடையில் சொல்றேன். இன்னும் ஒரு முறை இதை போன்ற ஒரு வன்முறை பாதைக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் இதை கடுமையாக கண்டிக்கிறது. எந்த மேடையிலும் யாரை பத்தியுமே விமர்சனம் செய்யும் போது மதிப்போடு பேசுங்க, மரியாதையா பேசுங்க, கண்ணியத்தோடு கவனத்தோடு பேசுங்க. அவங்க நம்மளை பத்தி மோசமா பேசணும், நீங்க அவங்கள பத்தி மரியாதையோடு பேசுங்க என்று அரசியலில், நாகரிக அரசியலில் நடைபெற சொல்லிக் கொடுத்த தர்மத்தாயின் தவ புதல்வன் யாரு? யாருக்கு விடுற? சஞ்சய் ராமசாமியா? தளபதியின் பிள்ளைகள் நாங்கள். கருத்தா எதிர்கொள்ளுங்க, பேச்சுக்கு பேச்சுதான் பதில். எங்க இருந்தோ ஒரு பாட்டில் எடுத்து வீசிட்டா இந்த கூட்டத்தை கலைத்து விட முடியுமா? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. போயா நீ சும்மா பேசாத பத்தி அவெல்லாம் பேசிட்டு இருக்காத. போயா, யாரும் கண்டுக்காதீங்க உன. என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, அவனுக்கு வைக்க போறேன் பூச. என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூச. கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. நீ கனவு கண்டதெல்லாம் போதும், எழுந்து போய் வேலையை பாரு. ஏப்ரல் ஃபூல். சொல்லுமா. என்ன தம்பி ஜெயிச்சிட்டல? இல்லம்மா. என்ன சொல்ற குரு? இல்லம்மா, நான் ஜெயிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏற்கனவே வாங்கின 24 மெடலோட இன்னொரு மெடல் சேர்த்து 25 வீட்டுல இருந்திருக்கும். ஆனா நான் ஜெயிக்காம விட்டு கொடுத்ததுனால ஒரு குடும்பமே நல்லா இருக்குமா? இந்த குடும்பத்தையே பாக்குறதுக்கு அவருக்கு திறமை இல்ல. அவர் எப்படி நாட்டை காப்பாத்துவாருன்னு கேக்குறாங்க. உங்க கதையை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுதான் நான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் ஒரு வைஃபா, நீங்க ஒழுகமா? உங்களுக்கு தெரியுமா அவர் பேசுறது? உங்களுக்கு தெரியுமா? எதனா ரெக்கார்டு இருந்தா காமிங்க, எதனா ப்ரூஃப் இருக்கட்டும். ஒன்னா போனதை வச்சு ட்ரெஸ் எல்லாம் வச்சு நீங்க சொல்லக்கூடாது. இது வரைக்கும் அவர் தனியா அங்க கூட்டின்னு போய்க்கிறாரா? அதை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அப்ப கூட நாங்க நம்ப மாட்டோம், ஏன்னா அவரை பத்தி எங்களுக்கு தெரியும். இந்த மேட்டரை பத்தி அவர் பேசலையே, தளபதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் தப்பு பண்ணல. சரிங்க சரிங்க, சந்தோஷம். என்ன மச்சான் சொல்ற? ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதா? 1500 ரூபாய் டிக்கெட். எவ்வளவு ரேட்டா இருந்தா என்ன? அண்ணன் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கணும். கிட்னியை வித்தாச்சு நான் பாத்துருவேன். நீ டிக்கெட்டை மட்டும் பிளாக் பண்ணு, நான் காசு உசார் பண்ணிட்டு கால் பண்றேன். மா, டப்பால இருந்தா 500 ரூபாய் எடுத்துறேன். ஓசி பஸ் ஓசி காசு வேணான்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறேன். ஓசின்னு சொல்றல்ல, மகளிர் விடியல் பயணத்துல வேலைக்கு நீ காலையில சாயந்தரம் போயிட்டு வந்து மிச்சம் பண்ற காசையும், மகளிருக்காக உரிமையோடு குடுக்குறாங்கல்ல உரிமை தொகை 1000 ரூபாய், அந்த தொகையும் நான் மிச்சம் பண்ணி வச்சதான் நீ அடிக்கடி ஓசில என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போற. மரியாதையா இருக்கிற அரியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போய் உருப்புற வழியை பாரு. அவருடைய ஆளுமை எந்த அளவுக்கு பெரிய ஆளுமைனா, அவர் எந்த தொகுதியில நின்னாலும் அது பேசு பொருளா இருக்கும். எனக்கு என்ன புரியல, என்ன ஆளுமை சார்? உலகத்துல தாம் பெத்த பிள்ளைக்கும் தன்னை பெற்ற தாய்க்கும் கடன் கொடுத்தவர் எப்படி சார் ஆளுமையா இருப்பாரு? என்னடா
தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. நான் பண்ற டார்ச்சரை பார்க்கும்போது என்னை கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டணும்னு தோணுதுல? உண்மையா சொல்லு. ஒரு கோத்து நீங்க தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துவீங்கிற பொலிட்டிக்கல் கேள்வி அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. நீங்க பெற்ற மகளுக்கு 4 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்திருக்கீங்க. அந்த பொண்ணு அதை திருப்பி தரணும், கடனா திருப்பி தரணும் சார். உச்சத்தில் விட்டுட்டு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேங்கிறவரு உச்சத்தில் இருந்தவர் தாம் பெற்ற பிள்ளைக்கே உதவி செய்யல, கடனா கொடுத்திருக்கிறாரு. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இந்த மாதிரி தானா வந்து சிக்கிக்கிறோம். இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி உதவி செய்வாரு? என்னங்க இது? என்னங்க இது? என்னங்க தான் டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? என்ன சொன்ன? இன்னைக்கு 500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட ஏன் என்ன சொன்ன? விஜய்க்கு அசையும் சொத்து 404 கோடி ரூபாய் இருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? என்னது இது? என்னங்க இது? 2020 இருந்து 21 வரைக்கும் 8 கோடி தான். 21 இருந்து 22 வரைக்கும் 237 கோடி, 198 கோடி மொத்தம். என்னங்க சார் இது? இல்ல சார், நான் 500 கோடி தான், மொத்தத்துக்கே 500 அப்படிதான் ஒரு கோடி. மீதி பணம் அவ்வளவுதான் சம்பளம். இந்த 2000 கோடி, 200 கோடி, 1000 கோடி, 1500 கோடி, 40,000 கோடி, இந்தியாவிலே இவரு அதிகமா சம்பாதிக்கிறாரு, அவ்வளவு கோடியை விட்டுட்டு வராரு அப்படின்னு செங்கோட்டையன் பேசுறாரு, ஆதவ் பேசுறாரு, கட்சியில பல ஐடிக்கள் பேசுது, ராஜ்மோகன் பேசுறான். பல உச்சத்தை விட்டு வந்த நீங்களே உச்சா மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க. 500 தான் இருக்கு. எந்த தொழிலும் பண்ண மாதிரி தெரியலையே சார். டாக்ஸா கட்டக்கூடிய ஆள் இல்லையே இருந்தாலும். அர்த்தமாயிருந்தா ராஜா? हुकुम टाइगर का हुकुम. ஐந்து வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். டேய், அழுகுறாரா பாரு. சார் நானே அழுவல, நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? சின்ன வயசுல இந்த மாதிரி இறந்து போச்சு. அது ஏன் அன்னைக்கு நீ அழலையாகும்? கிண்டல பண்ற? எஸ் மேன். நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டைகிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கிற. வாட் மேன், என்ன வாட்டு போட்டுக்கிற? என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் மூலமா நான் எது வாழ்க்கைன்னு கத்துக்கிட்டேன். 5 வயதில் இருந்து பார்த்தவன் நான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட தனிமை. நான் மட்டும் தனியா கோர்ட்ல நின்னு 13 வயதில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நூலகத்தில் உட்கார வச்சார். என்னுடைய கோவங்கள், சமூகத்தில் மேற்பட்ட கோவங்களை மாற்றினார். உன்னை ஏமாத்தின உன்னை எதிரே நினைக்காதா. ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா அவன் உனக்கு வாழறதுக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துக்கிறான்னாரு. கொஞ்ச நாள் அழுதுட்டு அமைதியாயிட்டேன். படிச்சுக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது, நாம உழைச்சா பணக்காரன் ஆக முடியாது, மத்தவங்க உழைப்பை எடுத்துக்கிட்டாதான் பணக்காரன் ஆக முடியும்னு. அப்பதான் ஒரு விளையாட்டை பார்த்தேன். அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். குறிப்பிட்ட சில பேர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சேன். ஆட்டம் முடிஞ்சதும் அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு இடத்துல நின்று பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆடுனவன் ஜெயிச்சவன் எல்லாருமே ஒண்ணுதான். இடையில வந்தவங்க தான் கோமாளி. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவங்க கிட்ட கேட்கலான்னு போனேன். உன்னை ஏமாத்தினவனை எதிரே நினைக்காதுன்னு சுடுகாட்டில் வெட்டியா சொன்ன ஞாபகம் வந்துச்சு. அந்த செகண்டே நான் என்ன பண்ண போறேங்கிறத தீர்மானம் பண்ணிட்டேன். ஒரு ஏழை பணக்காரன் ஆகக்கூடாது என்கின்ற சமூகம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் என்ன எவனாலையும் தடுக்க முடியல. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம். அந்த பணத்தை சம்பாதிக்க நான் என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். பணந்தாய மொழி, பணந்தாய ஜாதி, பணந்தாய மதம். அரசியலுக்கு வந்து திமுக குடும்பம் மாதிரி கொள்ள அடிச்சு நான் இந்த இடத்துக்கு வரல. அப்ப பாக்கணுமே இந்த காந்தி பாபு ஓடுவான் ஓடிடுவான். ஒரு பேங்கை உருவாக்கின மைக்ரோ பைனான்ஸ் 7 வருஷம் கடுமையாக உழைத்தேன். 100 ரூபாயில இருந்து 3000 கோடி கம்பெனியா மாத்தினேன். அப்புறம் நான் உன்னை ஏமாத்திட்டு தான் நினைக்காத. ஒரு வகையில நான் உனக்கு குரு. உன் வாழ்க்கையை நல்லா வாழ உனக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். பாய்.
தாவேக்காவுடைய கூட்டத்துல பெண்கள் மேல பாட்டில் வீசப்படுது. உடனே இந்த ஆதவர்ஜனா ஸ்டேஜ்ல ஏறி இப்படி திமுக காரங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்களா, எரிஞ்சவன் தாவேக்காரன் வேணும்னே திமுக பழி போடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட பாட்டில வீசிட்டு இவரு ஸ்டேஜ்ல ஏறி திமுக திமுக பக்கம் திருப்பி போடலான்னு பார்த்தாங்க. ஆனா கடைசியில மாட்டினது பாத்தீங்கன்னா தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தான். இது மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான எச்சத்தனமான ஒரு கட்சியை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த உலகின் மிக மிக கேவலமான கட்சி அப்படின்னா தாவேக்கா தான். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? இது அது இல்ல. வெங்காயம் 3 கிலோ 100 ரூபா, 3 கிலோ 100 ரூபா, 3 கிலோ 100 ரூபா. வெங்காயம் அருமையான வெங்காயம் 3 கிலோ 100 ரூபா, 3 கிலோ 100 ரூபா, 3 கிலோ 100 ரூபா.